அருட்பெரும் ஜோதி. கேட்டதை கேட்டபடியே தரும் தேவதை நேரம். உங்கள் ஆசை, தேவை, கனவுகள் அல்லது பிரச்சனை தீர வேண்டும் என்று எதுவாக இருந்தாலும் சரி, 12 எவ்வளோங்க, 12 வேண்டுதலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வரும் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி 12வது மாதம் மதியம் 12 மணிலிருந்து 12:12க்குள்ள 12 நிமிடங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான தெய்வீகமான ஒரு பரிகார வழிபாட்டோடு சேர்ந்த குங்கும அர்ச்சனையை மட்டும் செய்து விடுங்கள். இந்த ஆண்டின் கடைசி தேவதை நாளின் சூட்சம பரிகாரத்தை செய்பவர்களின் வாழ்வில் எல்லா மாற்றமும் தேடி வரும். உங்களுக்கு வர வேண்டுமா? 12 கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. வரும் வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி, தேவதை நாள். நம்மளோட குபேர பீடத்தில் ஸ்ரீம் சிறப்பு அபிஜித் வேண்டுதல் பூஜையும் நடக்குது. அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை மட்டும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி மனமாற பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி செய்து விடுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் தலை விதியே மாறும். மாற வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவு செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டை எடுத்து உங்களோட 12 வேண்டுதல்களை எழுதிக்கங்க. பணம் எவ்வளவு வேணும், கடன் எவ்வளோ தீரணும், உடம்புல என்ன மாற்றம் வேணும், மனசில் என்ன மாற்றம் வேணும், உறவுகளில் என்ன கிடைக்கணும், குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு 12 தேவைகளை எழுதிடுங்க. எழுதி அதை மஞ்சள் தடவி மடித்து உங்கள் வீட்டில் இப்போவே, இது என்னைக்கு பார்க்குறீங்களோ அப்போவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாக வெள்ளிக்கிழமை பெண்கள் காலையில் எந்திரிச்ச உடனே தலைக்கு எண்ணெய் தேய்த்து, முகத்துக்கு மஞ்சள் தேய்த்து, உள்ளங்கையும் உள்ளங்காலிலும் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள். துஷ்சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகி ஓடி போயிடும். 1. 2வது, ஆண்கள் அன்றைய காலையிலேயே கல்லுப்பு கையளவு எடுத்து கல்லுப்பு போட்டு குளிச்சிருங்க. 2. 3வது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வெள்ளிக்கிழமை குளித்து முடித்தவுடன் நேராக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோவோ அல்லது 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. காலையில் உணவு எடுக்காதீங்க. சரியாக மதியம் 12 மணிலிருந்து 12:12க்குள்ளே உங்கள் வீட்டில் 12 வெத்தலை வச்சு அதற்கு மேலே 12 மண் அகல் விளக்க நெய் தீபமாக ஏற்றிக்கங்க. நீங்கள் இந்த ஷீட்டில் ரெடி பண்ணி வைக்கிறீங்களா 12 தேவை ஆசைகளை, அதைய ஒவ்வொன்றையும் பிரியாணி இலையில் 12 பிரியாணி இலையில் எழுதி அந்த 12 விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து மனமாற நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை 12 முறைன்னு ஜபம் செய்யுங்கள். முதல்ல ஒரு பிரியாணி இலையை எடுங்க, நமஸ்கார முத்திரையில் வையுங்க. முதல் தீபத்தை பார்த்து ஓம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் 12 முறை சொல்கிறீங்களா? அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரிச்சிருங்க. அடுத்த பிரியாணி இலையை எடுங்க, அதே மந்திரத்தை 12 முறை சொல்லுங்கள். இந்த மாதிரி 12 விளக்குலையும் 12 பிரியாணி இலையை எரிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டில் கல்லுப்பு பரப்பி அதற்கு சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்க மகாலட்சுமி தீபமாக ஏற்றி, இந்த தேவதை நாளில் நான் இந்த 12 தேவைகளையும் பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணிட்டேன், என் தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணி தாருங்கள் அப்படின்னு கண்ணீர் மல்கி மனதார வேண்டுங்க. நிச்சயமாக இது ஒரு மேஜிக் நடக்கும். கண்டிப்பாக அன்றைக்கி வீட்டில் காலையில் ஏதோ ஒரு பிரசாதம் இனிப்பை செஞ்சு பூஜையில் வைங்க. இல்லைன்னா மஞ்சள் நிற லட்டை பூஜையில் வச்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லட்டை எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்க. தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறங்காட்டிக்கு அன்றைய தினத்தில் பூஜையில் முடிஞ்ச பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய நாய்க்கு தாராளமாக போடலாம். இதில் என்ன சூட்சமம்னா, இந்த நேரம் சரியாக தேய்பிரை அஷ்டமி ராகுகால நேரத்திலையும் வருது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓம் காலகாலாய வித்மகே காலபைரவாயி தீமகி தன்னோ காலபைரவ பிரசோதயாத் என்கின்ற காலபைரவரோட மந்திரத்தை சொல்லி என்னோட கெட்ட காலத்தை எல்லாம் மாற்றித்தாருங்கள் என்று மனமாற வேண்டிக்கங்க. வேண்டிட்டு இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக 100% உங்களுக்கு சத்தியமாக மாற்றம் கிடைக்கும். இதை யார் யார் செய்ய போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு நானும் பிரார்த்திக்கின்ற. வாய்ப்பு இருக்கிறவங்க இதை முடிச்சுட்டு ஏதோ ஒரு பைரவர்ல கோயிலில் போய் பூசணி விளக்கும் போடுங்க. பூசணி விளக்க பதிவை நான் நாளைக்கு அனுப்பி விடுறேன், அதை கடைபிடியுங்கள். அன்றைய தினத்தில் நம்மளோட குபேர பீடத்தில் சிறப்பு அபிஜித் வேண்டுதல் பூஜை, அதோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி சிறப்பு பூஜை. இந்த பூஜையில் நாம்
ஒரிஜினல் வசிய புணுக நம்ம பைரவர் மேலே தடவி அபிஷேக பூஜை செய்து அதையே எடுத்து உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம். ஸோ இந்த பூஜையில் உங்கள் வேண்டுதலுக்கு பதிவு செய்யுங்க. சங்கல்பம் செய்கிறவர்களுக்கு பைரவரின் நல்ல கெட்ட காலத்தை நல்ல காலமாக மாற்றக்கூடிய பைரவர் காசு ஒன்றும் தாயத்து காசு ஒன்றும் அதோடு சேர்ந்து வசிய புனகையும் பூஜையில் வைத்து அனுப்ப இருக்கின்றோம். ஸோ உங்கள் பேரை கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் நம்ம குபேர வேடம் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கங்க. வர முடியாதவங்க தொலைபேசிகளில் உங்கள் பேரை கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் இந்த பூஜை முடிஞ்ச உடனே மணி மந்த்ரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒன்று தொடங்க இருக்கின்ற குறுகிய கட்டணம் ஆனால் பெரிய அளவில் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தி தரக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு. தினமும் 5 நிமிஷம் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பயிற்சியை செஞ்சால் போதும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நம்மளோட கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது. கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி உங்கள் தலைவிதியை மாற்றி தரக்கூடிய பயிற்சி வகுப்பு. இதில் கலந்துக்கங்க. உங்களோட 2026ஆம் ஆண்டு உங்கள் ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். டிசம்பர் 15 இந்த ஆண்டின் சிறப்பு கொங்கு 7 சிவஸ்தல யாத்திரை. 10 சீட்ஸ் தான் இருக்குது. கடைசி நேரத்தில் உடனே கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து டிசம்பர் 20, 21 இந்த ஆண்டின் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு 2 நாள் பயிற்சி வகுப்பு 25 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது. சென்னை நண்பர்கள் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க. இந்த ஆண்டின் டைரி வந்துருச்சு, எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம். 2026ஆம் ஆண்டின் டைரியை பதிவு செய்யறவங்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டரை பிரசாதமாக அனுப்புகிறோம். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் 12 வேண்டுதலும் வேண்டியபடியே நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.